தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு நிலத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே கொண்டு வந்து அந்த விசுவாசியை நடுகிறார். ஒவ்வொரு மனிதனும் வேரூன்றும்படி ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். வேறு விதமாக சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் வேரூன்ற வேண்டும் என்பதற்காக ஒரு சபையை தேவன் சரியான நிலமாக தெரிந்து கொள்கிறார். மனிதன் திராட்சை செடி என்றால் சபை நிலமா இருக்கிறது, ஒரு ஆவிக்குரிய கிரவுண்ட் ஒரு நிலமா இருக்கிறது. இவனை இங்க ஊன்னாதான் அவன் வேரூன்றுவான் என்று கருதி தேவன் அந்த நிலத்திலே அவனை ஊன்றுகிறார். வாசிப்ப மார்க் 4:17. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால். பாருங்க, 4 வகையான நிலங்களை சொல்லும் போது ஒரு விதை வேறு கற்பாறையான நிலத்துல விழுந்துருச்சு. விதை நல்ல விதையா இல்லையா? எல்லாரும் என்ன பாருங்க, விதை நல்ல விதையா இல்லையா? விதைச்சவன் நல்ல ஆளா இல்லையா? ஆமா, ஜெபம் எல்லாம் விதைச்சிட்டாரா? இல்ல, ஒரே விதைக்கிறவன் ஒரே விதை. ஆனா விதைக்கப்பட்ட நிலம் கற்பாறையான நிலம். அதனால அந்த 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 பாவம், அந்த செடி வேரூன்ற முடியல. அது ஃபுல்லா ஹார்டா கற்பாறையா இருக்கு. அப்ப என்ன நடந்துச்சான்? தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்து வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இங்க பாருங்க, நிலம் சரியில்லைன்னா செடி நல்லா வேர் கொண்டு வளராது. அப்ப நாமும் வேர் கொள்ள வேண்டும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. கொலோசியர் 2:6 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். 2:6 வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு. பாத்தீங்களா, அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பாருங்க, இயேசு என்ன முடிச்சிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு சிலுவையில் அறையப்பட்ட அந்த உபதேசத்திலும் ஆதி அப்போஸ்தலர் உபதேசத்திலும் வேறு கொள்ள வேண்டும். அதுதான் உங்களை சுத்தி ஒரு புதிய யுகத்தை உருவாக்க போகிறது. என் அன்புக்குரியவர்களே, தேவன் ஒரு போராட்டமான வாழ்க்கை உங்களுக்கு வைக்கல, ஒரு போராட்டமே இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு வச்சிருக்கிறார். வியாதியில ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை வைக்கல, வியாதியே இல்லாத வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். உங்களுடைய பாதை ராஜ பாதை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இதிலே நீங்கள் வேரூன்ற வேண்டும். நீங்கள் வேரூன்ற வேண்டும் என்றால் நீங்கள் சரியான இடத்தில் ஊன்றப்பட்டு இருக்க வேண்டும். சரியான செய்திகளை தொடர்ந்து கேட்க வேண்டும். அவ்விதமாய் கேட்கும் போதுதான் நீங்கள் வேரூன்றப்படுகிறீர்கள் கிறிஸ்துவுக்குள். நாட் we are rooted in deeds. செயல்களிலே வேரூன்ற கூடாது, கிறிஸ்துவுக்குள் வேரூன்ற வேண்டும். அநேக இடங்களிலே செயல்களிலே வேரூன்ற சொல்லி தருவாங்க. விடாம இதசை, விடாம அதசை. இவங்க இப்ப எதுல வேரூன்றிட்டு இருக்காங்க? செயல்கள்ல வேரூன்றாங்க. நாமோ கிறிஸ்து முடித்ததிலே வேரூன்றி கொண்டு இருக்கிறோம். தேவன் என்ன செஞ்சார், தேவன் நமக்கா என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதிலே வேர் கொண்டவர்களாக இருக்கிறோம். சோ என் அன்புக்குரியவர்களே, இதிலே வேர் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு செடி அதற்குரிய நிலத்திலே பதிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அந்த நிலத்தை இதுதான் இந்த திராட்சை செடிக்கான நிலம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணாராம். அதுதான் அப்பாயிண்டட் கிரவுண்ட், God's appointed ground. தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு நிலத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே கொண்டு வந்து அந்த விசுவாசியை நடுகிறார். எப்பொழுது அந்த விசுவாசி என் நிலம் இதுன்னு கண்டுபிடிச்சு அந்த நிலத்திற்குரிய தொடர்பை புரிந்து கொள்கிறானோ, அப்பொழுது அவனுடைய வளர்ச்சி மிக வேகமானதாக இருக்கிறது.